வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது அனைவரையும் சகட்டு மேனிக்கு திட்டக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயாவும் அன்புமணியும் நேருக்கு நேர் மோதல். அப்பா பையன் மோதல். நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா சொந்த கட்சிக்காரங்களாம் துரோகம் நடக்கும். தன்னுடைய சொந்த தந்தையாரை சிறையில் அடைத்த முகலாய வீரரை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அந்த வகையில் அன்புமணி ஒரு புதிய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. ராமதாஸ் ஒரு புதிய ஆஃபீஸ். ஐயா ராமதாஸ் ஒரு கட்சி, அன்புமணி ஒரு கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்ததா அப்படிங்கிற அளவுக்கு நேரடியாக வார்த்தை போர். என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறவங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல பேசாத பேச்சாப்பா பேசுனீங்கன்னு சொல்லுவீங்க. ராமதாஸ் அவர்கள் மேடையிலேயே வச்சுக்கிட்டு இளைஞரணி தலைவராக முகுந்தன் ஒருத்தர் அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அன்புமணி சொல்கிறார், நான் புதுசாக ஒரு ஆஃபீஸ் பனையூரில் போட்டிருக்கேன், அங்கே எல்லாரும் என்ன பாருங்கன்னு ஃபோன் நம்பர் கொடுக்குறாரு. அதெல்லாம் நீ வேணால் போட்டுக்கப்பா. நீ இது ரொம்ப காமெடியாகுதுங்க பார்க்குறதுக்கு. நீ எல்லாம் போட்டுக்கப்பா. நீ அந்த கட்சியெல்லாம் என்ன வேணால் பண்ணிக்கோ, எல்லாம் கைத்தட்டுக்குப்பா அப்படிங்கிறாரு ஐயா ராமதாஸ். அதாவது தொடர்ந்து கூட்டணியை மாற்றிக்கொண்டு தமிழக அரசியலில் பெரிய அளவுக்கு வளர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைமை இன்றைக்கி வாக்கு சதவீதம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகன் சண்டை அப்படிங்கிறது இப்படி ஒரு சண்டை. இனிமேல் என்ன ஆகும்? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவங்க தரப்புலேருந்து பேசுவாங்க, இவங்க தரப்புலேருந்து பேசுவாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முகுந்தன் ராமநாதன் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய மகள் வயிற்று பேரன் அவர் தான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ராமதாஸ் அவர்களுடைய பசங்களுக்குள்ளேயே சண்டை. இந்த சொத்து தகராறு அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்? ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அவங்க பையனை எதிர்த்து ஒரு பேச்சு பேசுறது, பையன் மேடையிலேயே அப்பாவை எதிர்த்து பேசுறது, கட்சியில் இருக்க முடிஞ்சா இருங்க, வெளியில் போகிறவங்க வெளியில் போகலாங்கிற அளவுக்கு ஐயா ராமதாஸ் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காரு. சரி, இந்த முகுந்தன் யார்? அவங்க அப்பா பேர் ராஜகோபால் அப்படிங்கிறவர் ஏற்கனவே திண்டுக்கல்ல ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, இது ரொம்ப நாளாக நீர் பூத்து நெருப்பாக இருக்குது. என்ன? ஐயா ராமதாஸுக்கு மரியாதை இல்லை, ராமதாஸை மீறி அன்புமணி சில காரியம் பண்ணுறாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஐயா முடிச்சிட்டார். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அன்புமணி மேலே பிஜேபி. ஏன்? அன்புமணி மேலே கேஸ்லாம் இருக்குது. அந்த கேஸெல்லாம் பண்ணணுன்னா இல்லைன்னா தூக்கி வச்சுருவேன் அப்படின்னு பிஜேபி மிரட்டிடுச்சு. அந்த மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, நைட்டோட நைட்டாக டக்குன்னு அண்ணாமலை அடுத்த நாள் போய் கூட்டணிக்கு போகிறார். ஐயாவுக்கு நல்லா ஐயா பழுத்த பழம் அரசியல், அவர் என்ன மாதிரி பண்ணுவாருங்கிறது தெரியும். அதாவது மூத்தோர் பேச்சை மதிக்க வேண்டும் அப்படின்னு ஐயா எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லுவார். ஆனால் அவங்க பையன் அவர் பேச்சை கேட்கல. இப்போ அன்புமணி அவர்கள் அவர்கள் வளர்ச்சி எப்படி? ஐயா ராமதாஸ் அவர்கள் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு வந்தார். அவர் தான் கட்சியை தொடங்கினது. வன்னியர் சங்கமாக இருந்து ஏதோ கஷ்டம்லாம் பட்டு வந்தார். திடீர்னு வந்த அன்புமணி டக்குன்னு இளைஞரணி தலைவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய தலைவர். அப்போ மொத்தமாக இன்றைக்கி 2 கோஷ்டி. ஒன்று பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் ஜிகே மணிலாம் ஒரு கோஷ்டி, இந்த பக்கம் அன்புமணி அவர்களுக்கு ஒரு கோஷ்டி. இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஜிகே மணி உட்காந்துருக்காரு. சட்டசபைக்கு போகணுன்னு சொல்கிறாரு. சட்டசபைக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க, உட்காருங்க நீங்கள், இல்லை கிளம்புறனா கிளம்புங்க அப்படின்னு அன்புமணி சொல்கிறாரு. இன்னும் குறிப்பாக சொன்னால் அவருடைய பழைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நிருபர்களை மிரட்டுறதாகட்டும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஒரு மொக்கை வாங்கினாங்க ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப தவறான காரியம். அந்த மிரட்டினாங்க பாபா படத்துக்கு. மிரட்டி என்னென்னாலும் அநியாயம் பண்ணி இவர் பண்ணுற ஐயா. அதாவது தமிழக அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, என்னை தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னாரு யாரு, நம்ம காடுவெட்டி குரு என்ன பண்ணார், ஜெயலலிதாமாவை பற்றி அவ்வளவு தரக்குறைவான வாசகம் பேசினார். ஜெயலலிதாமா தூக்கி உள்ளே வச்சாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே வைக்கிறாங்க. அவரை வெளியில் உழுது கோர்ட்டு வாசலில் வராரு. மறுபடியும் இன்னொரு கேஸ். அதுக்கப்புறம் ஐயா ராமதாஸ் சொன்னார், ஏன்னா அங்கே ராமதாஸ் கூட இருக்கவங்க சொன்னாங்க, என் தலைவனை தொட்டுப்பார் யார், ஐயா ராமதாஸை தமிழ்நாட்டு ஸ்தம்பிக்கும்னாரு. ஜெயலலிதாமா கேட்டுச்சான், என்னப்பா ஸ்தம்பிக்கும் தூக்கி உள்ளே வச்சிருப்பா அவன்ட்டு. இதே ஐயா ராமதாஸை வீரமாக முழங்கக்கூடிய ராமதாஸை தூக்கி உள்ளே வச்சிங்களா இல்லையா? ராமதாஸுடைய மனைவி கடிதம் எழுதுகிறாங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது, தயவுசெய்து விடுங்கன்னு. கெஞ்ச வச்சு வெளியே அனுப்பிச்சா இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு எம்பி பதவி தரேன் வாங்க அப்படின்னு இப்போ தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு, இல்லை சட்டமன்றத்துலேயும் பாராளுமன்றத்துலேயும் என் கால் பதியாதுன்னாரு. பையனுக்கு சீட்டு வேணால் வர சொல்லுங்கன்னு சொல்லி போய் சீட்டு கொடுக்காம விட்டாங்க. அதான் ஜெயலலிதா. உங்களை எப்படி டீல் பண்ணணும்னு ஜெயலலிதாவுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாடு அரசியலில் முதல் நாள் வரைக்கும் ரொம்ப கேவலமாக திட்டுவீங்க, அடுத்த நாள் போய் சேருவீங்க. என்ன இது எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் பேசாத வார்த்தையை அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி போகிறது.
கலைஞரை பற்றி கேவலமாக பேசுவீங்க, அடுத்த நாள் அவரோட கூட்டணி போகிறது. எத்தனை நாளுங்க மக்கள் பொறுமையாக இருப்பாங்க? கேட்ப கேட்டாலும் ஜாதி ஜாதி, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு லவ் பண்ணுறாங்கிறாங்க. ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாதா? எனக்கு ஒன்றும் என்னங்க வார்த்தை இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் இந்த வார்த்தை என்னால் ஜீர்ணிக்க முடியல இன்னி வரைக்கும். ஐயாவை பற்றி தமிழுக்காக மரியாதை இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு லவ் பண்ணுறாங்கிறார். ஏன் ஜீன்ஸ் பேண்ட்டு ஏழைகள்லாம் போடக்கூடாதா? வார்த்தையெல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைங்க இவர் பேசுகிறதெல்லாம். இந்த வார்த்தை பேசலாமா? நீங்களே சொல்லுங்கள். யாராக இருக்கட்டுங்க, இது எப்படி பேசலாம் இந்த வார்த்தையெல்லாம்? அவர் கடந்த காலத்தில் அவர் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் இதானே. நானும் என் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வந்தாலும் முச்சந்தியில் வச்சு சவுக்கால் அடிங்கன்னாரு. சிரிப்பீங்க. இப்போ இதெல்லாம் அவர் சொன்ன வாசகம், இதெல்லாம் சொன்ன வாசகம். இன்றைக்கி அவர் கல்லூரி கட்டியிருக்காரு, யார் பேரில் இருக்குது? அதனால் பேசிக்கிட்டே இருக்க. இப்போ பல ஆயிரம் கோடி சொத்து யார்கிட்ட எதுக்கு வந்தது? பேசுறதுனா பேசிக்கிட்டே போகலாம் ஐயாவை பற்றி. ஆனால் என்னென்னா தமிழுக்காக ஒரு ஓகே, தமிழுக்காக அடிக்கடி குரல் கொடுப்பார். ஐயாவை ஏற்றுக்கலாம். ஐயா பையங்கிறதுனால இவர் விடுற சவுண்டு ஓவராக இருக்க. நெய்வேலியில் இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. வம்படியாக போய் பிரச்சனை பண்ணி அவங்க ஒரு மண்டை உடைஞ்சி பெரிய பிரச்சனை ஆச்சு. ஞாபகம் இருக்குங்களா? நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம், அப்படி பண்ணுவோம், இப்படி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? புரியல எனக்கு. எல்லாருக்கும் ஒரு சமூகம் இருக்குங்க. இன்றைக்கி உங்கள் சமூக மக்களுக்கு நீங்கள் பண்ணது என்ன? 10.5% இடஒதுக்கீடு ஐயா எடப்பாடி கொடுக்குறாரு. எப்படி நீங்கள் நம்புறீங்க? கோர்ட்டுக்கு போனால் அடிவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? இப்போ சொல்கிறீங்க ஏமாற்றிட்டாங்கன்னு. ஏன் அப்போ சொல்லலை? எதை கேட்டாலும் 10.5%. இதை எவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கீங்க இதே விஷயத்தை? 10.5 வச்சு எவ்வளோ நாள் வேறு அந்த மக்களை நீங்கள் இது பண்ணுவீங்க? வன்னியர் மக்கள் தனக்காக வன்னியர் மக்கள்கிட்ட நீங்கள் பழகும்போது ரொம்ப நல்ல மக்கள். அந்த மக்களுக்கு உண்மையிலே தெரியும் உங்களை பற்றி. நீங்களும் உங்கள் குடும்பம் மட்டும் சம்பாரித்து நல்லா இருக்கீங்க. தைலாபுரம் தோட்டம் எப்படிங்க வந்தது? அவ்வளோ ஏக்கரில் நீங்கள் எப்படி சம்பாரித்து வாங்கினீங்களா? இன்றைக்கி என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்கள் பையனுக்கும்? சொல்லுங்கள். உங்கள் பையன் அவர் கட்சியை அவருக்கு வேண்டிப்பட்டவங்கள பண்ணுறாரு. உங்களுக்கு அது பிடிக்கல. அப்பா பையன் சண்டை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அன்புமணிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஐயா ராமதாஸ் உங்களை விட்டு வெளியில் வரணுங்கிறார். உண்மையா இல்லையா? இதானே நடந்துட்டு இருக்குது. இப்போ மேடையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி திட்டிட்டு பண்ணுறீங்களே, இது வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னப்பா அப்பா பையன் இந்த மாதிரிலாம் மேடையில் சண்டை போடுறாங்க. அப்போ அன்புமணிக்கிட்ட இனிமேல் 10 பேர் போவாங்க, உங்ககிட்ட 10 பேர் இருப்பாங்க. மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. பரவாயில்லப்பா, கட்சி உடஞ்சா நல்லதுதான்ப்பா நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி? இப்போ அந்த 5%, 6% எத்தனை பேர் எவ்வளோ நாளாக மிரட்டிகிட்டு இருப்பீங்க? இப்போ சைவத்தில் இந்த தருமபுரியில் உங்கள் மருமகனால் ஜெயிக்க முடியலையே. உங்கள் மக்கள் தானே. மக்களே நீங்கள் எங்கே மக்கள் உங்களுக்கு ஆதரவு அளித்தாங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஐயாவை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும். முதல்ல ஐயா இதில் ஹோட்டலில் தங்குவார். அப்போல்லாம் நான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நல்லா தெரியும். அப்போ இருந்த ராமதாஸ் வேறு, இப்போ இருக்க ஐயா ராமதாஸ் வேறு. அப்போ வெளி உலகம் தெரியாத ராமதாஸ். அதான் நம்ம வாழப்பாடி ராமமூர்த்தி சொன்ன வார்த்தை தான் வெளியிலையும் சொல்லியிருக்காரு. வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன சொன்னார்? நான் தான் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுக்க தெரியாது இவருக்கு, ஐயா ராமதாஸ்க்கு நான் தான் ஃப்ளைட் டிக்கெட்டே எடுத்து கொடுத்து டெல்லிக்கு போக வச்சேன்னு சொன்னாரா இல்லையா? அந்த வாழப்பாடி ராமமூர்த்திக்கு நீங்கள் எப்படி துரோகம் பண்ணீங்க? வாழப்பாடி ராமமூர்த்தியை மறக்க முடியுமா? எம்பி சுப்பிரமணியத்தை உங்களால் மறக்க முடியுமா? சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் எத்தனை பேரை அடிச்சு இந்த இடத்துக்கு மேலே வந்திருக்கீங்கன்னு. இப்போது அப்பா பையன் சண்டை தொடர்ந்து நம்ம பதிவு நிறையா பார்த்துருப்பீங்க. வரலாறு முழுக்க கூட இருக்கவனால தான் பிரச்சனை. அதுவும் குறிப்பாக சொந்தக்காரங்களால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஒரு இடத்துக்கு நீங்கள் அவங்க யாரை கொண்டு வந்தாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு வில்லங்கமாக மாறுவார்கள். இது நெடுங்காலமாக வரலாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சனை இதோடு முடியாது. இப்போ என்னென்னா அன்புமணியோ ராமதாஸோ யார் சமாதானமானாலும், இப்போ ராமதாஸ் இல்லை பையன் போக்கிலே விடுங்க, அந்த முகுந்தனை விளக்குங்கன்னு சொன்னார் வச்சுக்கோங்களேன், ராமதாஸ் ஐயாவை பார்க்க ஒருத்தர் போக மாட்டாங்க. அடுத்து அதான் கட்சியே ஒரு ஆயிட்டார் அன்புமணி சொல்கிறத மீறி முகுந்தனை ராமதாஸ் தொடர்ந்து வச்சுருந்தாருன்னா அன்புமணி யாரும் பார்க்க போக மாட்டாங்க. இவ்வளோதான் மேட்ரு. இன்றைக்கும் சிங்கம் ஐயா ராமதாஸ் தால மாற்று கருத்து இல்லை. இது பிளவு அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இவர் அதிமுக கூட கூட்டணி போவார், அவர் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு போகும். ஜாதி அரசியலை கையில் எடுத்து தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு சவுக்கடி மக்கள் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சண்டை சூப்பரான சண்டை. மக்கள் இதை ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. ஒரு குடும்பம் நிறைய சம்பாதிச்சுட்டே இருக்கும், மாறி மாறி கூட்டணி வைப்பீங்க, எல்லாரையும் விமர்சிப்பீங்க, உங்களை யாரும் நாங்கள் கேட்கக்கூடாது. இப்போ அதாவது தனக்குத்தானே மண்ணள்ளி போடுறதுக்குள்ள அந்த மேட்டர் தான் ஆகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.